வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையை கவர்ச்சிகரமான சுற்றுலா மையமாக மாற்ற முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. தெற்கு மீனவர்களால் நாயாறு பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என கஜேந்திரகுமார் சுட்டிக்காட்டு. நாட்டு மக்களை அரசாங்கம் அவமானப்படுத்தியுள்ளதாக தேசிய பாவனையாளர் முன்னணி கவலை. முல்லைத்தீவில் மாத்திரைகளை உட்கொண்ட 1.5 வயது ஆண் குழந்தை உயிரிழப்பு. நாட்டின் வறுமை நிலை மதிப்பிடப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை. பாகிஸ்தானில் இடம்பெற்ற 2 தற்கொலை தாக்குதல்களில் 12 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. அனுசரணை வழங்குவோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். மையமாக மாற்ற முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சரியான நகர திட்டமிடல் முறையின் மூலம் இலங்கையை கவர்ச்சிகரமான சுற்றுலா மையமாக மாற்ற முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று தேசிய பௌதிக திட்டமிடல் திணைக்களத்தின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். நகர அபிவிருத்தியை திட்டமிடும் போது இலங்கையின் தனித்துவத்தை பிரதிபலிக்கும் வகையில் திட்டங்களை தயாரிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய ஜனாதிபதி அபிவிருத்தி செயல்பாடுகளின் போது கிராமிய கலாச்சார மற்றும் மக்கள் வாழ்வியலின் தனித்துவத்தை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். நகரங்கள் மாத்திரமின்றி கிராம அபிவிருத்தியை மையப்படுத்தி நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் வேலை திட்டம் தொடர்பில் நீண்டகால கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் தொழில் அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்க, நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசல் அபோன்சு, நகர அபிவிருத்தி கட்டுமானங்கள் மற்றும் வீடமைப்பு அமைச்சின் செயலாளர் ரஞ்சித் ஆரியரத்ன மற்றும் தேசிய பௌதிக திட்டமிடல் திணைக்கள பணிப்பாளர் நாயகம் ருசிர விதான உள்ளிட்ட தேசிய பௌதிக திட்டமிடல் திணைக்கள அதிகாரிகளும் பங்கேற்றனர். அனுசரணை வழங்கியோர் சில பந்தங்கள் வாழ்நாள் முழுவதற்கும். நிப்பான் சிமெண்ட். தெற்கு மீனவர்களால் நாயாறு பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். தெற்கிலிருந்து முல்லைத்தீவுக்கு படையெடுக்கும் மீனவர்கள் அங்கு நிரந்தரமாக தங்கியுள்ளதால் எழுந்துள்ள பல்வேறு பிரச்சனைகள் குறித்து யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சபையின் கவனத்துக்கு கொண்டு வந்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இது குறித்த தகவல்களை வெளியிட்டார். மீன்பிடி துறைமுகம் இன்றைக்கு வரைக்கும் அபிவிருத்தி செய்யப்பட்ட பிறகும் கூட இன்றைக்கு வரைக்கும் அங்கே வாழுகின்ற அந்த மக்களுடைய தொழிலுக்கு எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. வெளி மாவட்டங்களில் விசேஷமாக தெற்கில் இருந்து வரக்கூடியவர்களுடைய படகுகளை அங்கே பாதுகாப்பாக வைப்பதற்காகத்தான் இதுவரைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நான் கேள்விப்படுகின்றேன் இந்த சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட இந்திய மீனவர்களுடைய படகுகளும் அங்கே கட்டப்படுகின்றது என்று. அப்ப அந்த மக்களுக்கு நடுத்தருவு. உண்மையிலே அந்த மீன்பிடி துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான பலனும் இல்லை. ஆகவே தயவு செய்து அது யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் சம்மேளனத்துக்கோ இல்லாட்டி வடமாகாண கடத்தொழிலாளர் சம்மேளனத்துக்கு பொறுப்பு கொடுக்கணும். அப்பத்தான் அந்த உண்மையிலே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காவது அதனுடைய பலன் கிடைக்கும் என்று நான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். இந்திய மீனவர்களின் எல்லை மீறிய செயல்பாட்டுக்கு இலங்கை கடற்படையும் அரசாங்கமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார்.
இந்திய இழுவை படகுகள் தங்களுடைய எல்லை தாண்டி வரும்போது இந்திய கடற்படையினர் கூட பிழைவிடுகின்றார்கள். அந்த அரசாங்கம் கூட பிழைவிடுகின்றது என்பதை சுட்டிக்காட்டுகின்றேன். தங்களுடைய எல்லைகளை தாண்டி வருவதற்கு அவர்கள் தடை விதிக்க வேண்டும். அதேபோல் இலங்கையின் கடற்படை என்ன பார்த்து கொண்டிருக்கின்றது? இலங்கையின் கடற்படைக்கு ரோஹிங்கியா அகதிகள் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கடலுக்கு வரும் மட்டும் தெரியாது. அப்ப என்ன பார்க்கின்றார்கள்? கடலை பாதுகாக்க வேண்டிய இலங்கை கடலை பாதுகாக்க வேண்டியது இலங்கை கடற்படையின் பொறுப்பு. ஆதலால் நிச்சயமாக இந்த விடயத்தில் நீங்கள் தலையிடுங்கள், உறுதியாக தலையிடுங்கள், மீனவ மக்களை காப்பாற்றுங்கள். உங்களுக்கு நாங்களும் துணையாக இருக்கின்றோம். இல்லையோ நிச்சயமாக 4 மாவட்டங்களிலும் வீதிக்கு வந்து நாங்கள் யாழ்ப்பாணம், மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி 4 மாவட்டங்களிலும் அத்தனை பேரும் வீதிக்கு வந்து வீதி சட்டத்தை மதித்து, அதாவது வீதி ஓரமாக ரோட்டருகிலே இருந்து சமைத்து சாப்பிட வேண்டிய நிலையை நீங்கள் வைக்காதீர்கள் என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்திய மீனவர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அந்நாட்டு மத்திய அரசாங்கத்துடனும் தமிழக முதலமைச்சருடனும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தடை செய்யப்பட்ட மடிகளை கொண்டு இழுக்கப்படுகின்ற இந்த இந்திய இழுவை படகினுடைய பிரச்சனை பூதாகாரமாக வெடித்திருக்கிறது. அங்கே அந்த மீனவர்களுக்கு இழக்கப்படுகின்ற வலை இழப்பீடு, தொழில் இழப்பீடு, அவர்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் வசதி செய்து கொடுக்கின்ற வாய்ப்பு இவ்வளவு காலமும் ஏற்படுத்தப்படவில்லை. நான் ஒரு ஆலோசனையை சொல்ல விரும்புகின்றேன். அமைச்சர் அவர்களே, இந்த இந்திய ட்ரோலர்களை நான் எங்களுடைய இலங்கை மீனவர்களோடு பாராளுமன்றத்திலே எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாங்கள் பேசி அவர்களோடு உரையாடுகின்ற போது அவர்கள் சொன்ன விடயம் என்னவென்றால், இந்த இந்திய ட்ரோலர்களுடைய வருகை குறையுமாக இருந்தால் அதற்கான மாற்று திட்டத்தை தாங்கள் தருவதாக சொல்லுகிறார். இந்தியாவோடு பகைக்காமல், தமிழ்நாட்டோடு பகைக்காமல் ஒரு மாற்று திட்டத்தை அவர்கள் தர முடியும் என்று சொல்லுகிறார். ஆகவே நாங்கள் ஒரு முறை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்த போது அவரிடம் ஒரு ஆலோசனையை நாங்கள் சொன்னோம். இந்த ஆழ்கடல் மீன்பிடி முறையை அறிமுகப்படுத்தினால் அது ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நான் அமைச்சரிடம் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். தமிழ்நாட்டு முதலமைச்சரை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். நாங்களும் வருகிறோம், உங்களோட ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். அதே மாதிரி டில்லி அரசாங்கம், அதாவது டில்லியோடு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுங்கள். நாங்கள் வருகிறோம். எங்களுடைய மீனவர்களுடைய பிரச்சனையை நியாயமான கருத்துக்களை நாங்கள் சொல்லி அவர்களை அதன் ஊடாக வருவதற்கான அனுமதியை மறுக்கப்படுகின்ற நிலையிலே அடுத்த திட்டம் அந்த இந்திய மீனவர்களுடைய வருகை எப்படி அமைய வேண்டும் என்பதை எங்களுடைய மீனவர்களே அந்த திட்டத்தை வகுப்பார்கள். எல்லை நிர்ணயம் புதுப்பிக்கப்படாமல் அரசாங்கத்தின் சேவைகள் மலையகத்தை சென்றடையாது என நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். சமுர்தின்னு பேருக்கு இருந்துச்சு. சமுர்தி வறுமையில் இருக்க எல்லாருக்குமே உதவி செஞ்சுச்சு. ஆனா மலையகத்தில் எத்தனை பேருக்கு சமுர்தி கிடைச்சிச்சு? சமுர்தி கிடைக்கிறதோட கடைசியா சமுர்தி ஆபீசர் மலையகத்தில் இருக்க ஒரு தோட்டத்துக்கு எப்ப போனாருன்னு விசாரிச்சு பாருங்க. ஒரு கிராம சேவக கடைசியில் ஒரு தோட்டத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு லயத்தை போய் எப்ப பார்த்தாருன்னு விசாரிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் அரசாங்கமோ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களோடு நான் சொல்லலை. இதுக்கு முழுமையான காரணம் அந்த சிஸ்டம். ஆரம்பத்திலிருந்து இதான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். காணி உரிமையை பற்றி இவ்வளோ காலம் பேசியிருக்கோம். காணி உரிமை ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு. ஆனால் இது அதையும் தாண்டி இது ஒரு நிர்வாக சம்பந்தமான பிரச்சனை, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இஷ்யூ. அப்படி இருக்கும்போது இதை நம்ம நினைச்சா கட்டாயம் சரி கட்ட முடியும். ஆனால் இதில் நிறைய அரசியல் எதிர்ப்புகள் இருக்கு. ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கீங்க. நினைச்சா நீங்க என்ன தீர்வு நினைச்சாலும் கொண்டு வர முடியும். முழுமையான ஆதரவு கொடுக்கணும். ஆனால் இந்த எல்லை நிர்ணயத்தை புதுசாக அமைக்காம மலையகத்தில் எந்த பகுதிக்கும் அரசாங்கத்தோட முழுமையான சேவை போய் சேராது. அதே மாதிரிதான் இந்த சுகாதார
நாட்டு மக்களை அரசாங்கம் அவமானப்படுத்தியுள்ளதாக தேசிய பாவனையாளர் முன்னணி தெரிவித்துள்ளது. சர்வதேச நுகர்வோர் தினத்தை குரங்குகளையும் மயில்களையும் எண்ணும் தினமாக அறிவித்து நாட்டு மக்களை அரசாங்கம் அவமானப்படுத்தியுள்ளதாக தேசிய பாவனையாளர் முன்னணி தெரிவித்துள்ளது. அந்த முன்னணியின் தலைவர் அசேல சம்பத் கொழும்பில் இன்று காலை நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். අපේ රටේ 15 වෙනිදා මොකක්ද සමරන්නේ? අපේ රටේ 15 වෙනිදා මේන 15 වෙනිදා උදේ 8යි ගානට වඳුරු රිලව් මොනරෝ ගණන් කරන්න තමයි දාගෙන තියෙන්නේ. நாட்டில் எதிர்வரும் 15ஆம் தேதி காலை 8 மணிக்கு குரங்குகளையும் மயில்களையும் எண்ணுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. சர்வதேச நுகர்வோர் தினமான அன்று இவ்வாறானதொரு நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதை நாம் கடுமையாக எதிர்க்கிறோம். இது நுகர்வோரை அவமானப்படுத்தும் செயற்பாடாகும். இவ்வாறானதொரு தீர்மானத்தை எடுத்தவர்கள் யார்? நுகர்வோரை பாதுகாக்கும் தினத்தில் மக்களை அவமானப்படுத்தும் வகையில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அவ்வாறெனில் இந்த நாளை பற்றி அறிந்திராதவர்கள் தான் இது தொடர்பில் தீர்மானித்திருக்கிறார்கள். இது குறித்து கேள்வி எழுப்பினால் அமைச்சர் வசந்த சமரசிங்க பொருத்தமில்லாத பதில்களை வழங்குவார். இந்த திகதியை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நாம் பாரியதொரு எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுப்போம். நாம் யார் என்பதையும் எமது பலம் என்னவென்பதையும் அன்றைய நாளில் நிரூபிப்போம். නැත්තම් 15 වෙනිදා බලතැහැකි මේ අසේල සම්පත් මේ රටේ පාරිවගෙන පෙනී ඉඳලා 15 වෙනිදා වඳුරු රිලව් ගණන් කරන උදේ 8යි 8ට බලා ගනින්න මං කරන වැඩේ මොකද්ද කියන එක. கிழக்கு மாகாண ஆளுநருக்கும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதிக்கும் இடையே சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர மற்றும் இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் வதிவிட பிரதிநிதி அசுசா குப்போடா ஆகியோருக்கு இடையே நேற்று ஆளுநர் அலுவலகத்தில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது. கிழக்கு மாகாணத்தில் UNDP-யால் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. வீட்டு திட்டங்கள், வாழ்வாதார அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான திட்டங்களை நிறுவுதல் குறித்து கலந்துரையாடல்கள் நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவில் மாத்திரைகளை உட்கொண்ட 1.5 வயது ஆண் குழந்தை உயிரிழந்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்குவாரி பகுதி வீடொன்றில் பாதுகாப்பற்ற முறையில் வைக்கப்பட்டிருந்த மாத்திரைகளை உட்கொண்ட 1.5 வயது ஆண் குழந்தை உயிரிழந்துள்ளது. பாட்டியின் மாத்திரையை யாரும் கவனிக்காத நிலையில் குழந்தை நேற்று மாலை மாத்திரைகளை உட்கொண்டது. நேற்று இரவு திடீரென குழந்தைக்கு சுகவீனம் ஏற்பட்டதை தொடர்ந்து மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் குழந்தை உயிரிழந்துள்ளது. இந்த சம்பவத்தில் ஆரோக்கிய ஆண்டனி சஞ்சித் என்னும் குழந்தை உயிரிழந்த நிலையில் சடலம் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. யாழ்ப்பாண போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மருதடி ஒழுங்கையில் இந்திய துணை தூதுவர் அலுவலகத்திற்கு அருகாமையில் உள்ள வீடொன்றில் இருந்து 41 வயதான குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது. இரு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் யாழ் பெருமாள் ஆலய கணக்காளராக பணிபுரிந்தவர் எனவும் கடந்த 3 மாத காலமாக தனிமையில் வசித்து வந்தவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதோடு சடலம் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்தவர்களின் புனித நாட்களில் ஒன்றான திருநீற்று புதன் தினம் இன்றாகும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள கத்தோலிக்க தேவாலயங்களில் திருநீற்று புதன் வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெற்றன. இன்று முதல் கிறிஸ்தவர்களின் புனித புண்ணிய தவக்காலம் ஆரம்பமாகிறது. இந்த தவக்காலம் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரை அனுஷ்டிக்கப்பட உள்ளது. ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி புனித பெரிய வெள்ளியாக அனுஷ்டிக்கப்படுகிறது. அன்று இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்ட நாளாகும். இதனை ஒட்டியதாக இன்று முதல் 40 நாட்கள் புனித தவக்காலமாக இயேசு பிரான் அனுபவித்த பாடுகள், மரணம், உயிர்ப்பு ஆகிய 3ம் நினைவு கூறப்படும். இந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் தம்மை ஒருத்து தியாகம், தானம், தர்மம் மற்றும் ஜெப வழிபாடுகள் என ஆன்மீக வாழ்வில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். மட்டக்களப்பு புளியந்தீவு புனித மரியாள் பேராலயத்தில் திருநீற்று புதன் சடங்கு, திருப்பலி பங்கு தந்தை அருட்பணி லெஸ்லி ஜெயகாந்தன் தலைமையில் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. விசேட திருப்பலியில் பங்கு மக்கள், பாடசாலை மாணவர்கள், அருட்சகோதரிகள் என பலரும் கலந்து கொண்டனர்.
மட்டக்களப்பு மறைக்கோட்டத்தின் சின்ன உப்போடை வாவிக்கரை வீதியில் பழமை வாய்ந்த சிற்றாலயமாக காணப்பட்ட புனித அந்தோனியார் ஆலயம் மீள் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டு மறை மாவட்ட இயேசு சபை மேலாளர் அருட்பணி டி சகாயநாதன் அடிகளாரின் ஆசீர்வாதத்துடன் திறந்து வைக்கப்பட்டது. புலியடிக்குடா புனித செபஸ்தியார் ஆலய பங்கு தந்தை அருட்பணி ஆனிஸ்டன் மொராயஸ் அடிகளாரின் தலைமையில் பங்கு மக்களின் நிதி பங்களிப்பில் புனித அந்தோனியார் சிற்றாலயம் புனரமைக்கப்பட்டது. சிற்றாலய திறப்பு விழா திருப்பலியில் அழைப்பு அதிதியாக புத்தளம் 58வது ராணுவ பிரிவு கட்டளை அதிகாரி பிரிகேடியர் பிரதி ஜெனரல் சந்திபஸ் குமாரசிங்க மற்றும் வர்த்தக பிரமுகர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். அம்பாறை ஆலியடி வேம்பு பிரதேச சமுதாய அடிப்படை அமைப்புகளின் 2025ஆம் ஆண்டுக்கான பொதுக்கூட்டத்தில் புதிய நிர்வாக சபை தெரிவு இடம்பெற்றது. அம்பாறை ஆலியடி வேம்பு பிரதேச சமுதாய அடிப்படை அமைப்புகளின் 2025ஆம் ஆண்டுக்கான பொதுச்சபை கூட்டமும் பிரதேச அமைப்பிற்கான புதிய நிர்வாக சபை தெரிவும் இன்று பிரதேச செயலக ஒன்றுகூடல் மண்டபத்தில் நடைபெற்றது. பிரதேச செயலக தலைமை பீட முகாமையாளர் கே நேசராஜா தலைமையில், சமுர்த்தி முகாமைத்துவ பணிப்பாளர் சிவபிரியா சுதாகரன் தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் உதவி பிரதேச செயலாளர் ஆர் சுபாகர் பிரதமாதிதியாக கலந்து கொண்டார். சமுதாய அடிப்படை அமைப்புகளின் கடந்த கால செயல்பாடுகள் மற்றும் பிரதேச அமைப்புகளின் நடவடிக்கைகள் தொடர்பில் தலைமை பீட முகாமையாளர் நன்றி கூறியதுடன் புதிய ஆண்டில் தெரிவு செய்யப்பட போகும் நிர்வாகத்தின் நடவடிக்கை தொடர்பில் தெளிவூட்டினார். கூட்டத்தின் இறுதியில் புதிய நிர்வாக சபை தெரிவும் இடம்பெற்றது. கிளிநொச்சி கட்டைக்காடு பகுதியில் வாழ்வெட்டுக்கு இலக்காகிய 4 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கட்டைக்காடு பகுதியில் நேற்று இரவு வாழ்வெட்டுக்கு இலக்காகிய 4 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூறிய ஆயுதங்களால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 4 பேர் தர்மபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். செய்திகள் தொடர்கின்றது. வவுனியா மாவட்ட செயலகத்தில் இன்று மாபெரும் தொழில் சந்தை இடம்பெற்றது. மனிதவள மற்றும் வேலைவாய்ப்பு திணைக்களத்தின் அனுசரணையுடன் வவுனியா மாவட்ட செயலகம் மற்றும் பிரதேச செயலகங்கள் இணைந்து நடாத்தும் மாபெரும் தொழில் சந்தை இன்று வவுனியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றிருந்தது. வவுனியா மாவட்ட செயலாளர் சரச்சந்திர மற்றும் உதவி மாவட்ட செயலாளர் எஸ் சபாபர்ஜா, மேலதிக மாவட்ட செயலாளர் நவண்ண கமரதாசன், வவுனியா தெற்கு பிரதேச செயலாளர் காஞ்சனா குமார ஆகியோர் பிரதம விருந்தினர்களாக கலந்து கொண்டு நிகழ்வினை ஆரம்பித்து வைத்திருந்தனர். இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்பு வழங்கும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட இத்தொழில் சந்தையில் 30க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வருகை தந்திருந்ததுடன் 100க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் தொழில் வாய்ப்பினை பெறும் நோக்குடன் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் வறுமை நிலை மதிப்பிடப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் வறுமை நிலை தொடர்பாக சரியான மதிப்பீட்டை அரசாங்கம் செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். சமூக வலுவூட்டல் தொடர்பான சரியான தரவுகள் மற்றும் குறிகாட்டிகளை புரிந்து கொள்ளாமல் தற்போதைய அரசாங்கம் வறுமையை ஒழிப்பதாக பேசுவதானது மிகவும் வேடிக்கையான விடயமாகும். அரசாங்கம் முதலில் நாட்டின் வறுமை கோட்டை மிகச் சரியாக கணக்கிட வேண்டும். இவ்வாறு கணக்கிடாமை பிரச்சனையாக இருந்து வருகிறது. இதன் மூலம் உண்மையான ஏழ்மையடைந்தோர் எண்ணிக்கையை தீர்மானித்துக் கொள்ள முடியும். ஜனாதிபதி கூட உலக வங்கி அறிக்கைகளையே பயன்படுத்துகிறார். ஆனால் வீடு ஒன்றின் வருமானம் மற்றும் செலவினம், உணவு மற்றும் உணவு அல்லாத செலவினங்கள் தொடர்பில் முதலில் கணக்கெடுப்பை நடத்த வேண்டும். புள்ளி விவரங்கள் கூட துல்லியமாக தெரியாமல் வறுமையை ஒழிக்க முடியாது. இந்நாட்டின் வறுமை தொடர்பான தரவுகளோ சரியான புள்ளி விவரங்களோ இல்லாமல் அஸ்விசும கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதனால் தகுதியான சிலருக்கு இந்த நிவாரணம் கிடைக்காமல் இருப்பதும் தகுதி உள்ளவர்களுக்கு நிவாரணம் கிடைப்பதும் நடந்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வறுமை ஒழிப்பு தொடர்பான தரவுகளை துல்லியமாக தெரியாமலேயே தனது வரவு செலவு திட்ட உரையினை நிகழ்த்தினார். அதற்கு நான் பொறுப்புடன் இங்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் கூறினார்.
0.9යි කියලා. එතකොට දැන් අපි ගමු ඔබතුමන්ලා මේ සභාවට ඉදිරිපත් කළ තිබෙන මේ 2024 ප්‍රගති වාර්තාව. මේ ප්‍රගති වාර්තාවේ කාර්යභාරය හැටියට කියනවා 2025 සිට 2029 දක්වා වසර 5ක කාලය තුල உள்ளூராட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட உள்ளதாக விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமது கட்சி தனித்து போட்டியிட தீர்மானித்துள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ජාතික නිදහස් පෙරමුණ විදියට ඉදිරි පළාත් පාලන මැතිවරණයට ඉතා සැලකිය යුතු පළාත් පාලන ආයතන ප්‍රමාණයකට අපි තරඟ කරනවා. நாம் கடந்த பொது தேர்தலில் போட்டியிடவில்லை. பேரனர்த்தத்தை தரக்கூடிய மழை என்று தெரிந்தால் ஒதுங்கி இருக்க வேண்டும். அவ்வாறுதான் நாம் அதனை அறிந்து வீட்டுக்குள் இருந்தோம். இப்போது அனர்த்தத்தின் பாதிப்பை மக்கள் உணர்ந்துள்ளார்கள். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட மாவட்டங்களில் நாம் தனித்து போட்டியிட உள்ளோம். மேலும் எனது நூல் வெளியீடு நாளை மறுதினம் இடம்பெறவுள்ளது. அதற்கென சுவடிகள் காப்பக திணைக்களத்தின் கேட்போர் கூடத்தை பணம் செலுத்தி முன்பதிவு செய்திருந்தோம். ஆயினும் இறுதிக்கட்டத்தில் அரசு மேலிடத்தின் உத்தரவின் பிரகாரம் நமக்கான அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் நீதிமன்றத்தை நாடுவதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம். කොහොමුණත් අපිට හිතාගන්න වෙනවා ඉහළ මට්ටමේ බලපෑමක් නිසා තමයි මේ අසාධාරණ තීරණයට ඒ නිලධාරීන් තල්ලු. வடக்கு கிழக்கு மாகாணங்களை சேர்ந்த 20 பயனாளிகள் இன்று தமிழ்நாட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினால் முன்னெடுக்கப்படும் மாற்று பல்புடியோருக்கான செயற்கை அவயவங்களை பொருத்தும் செயல் திட்டத்தின் கீழ் வடக்கு கிழக்கு மாகாணங்களை சேர்ந்த 20 பயனாளிகள் இன்று தமிழ்நாட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இந்த குழுவினர் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு சென்றனர். குறித்த செயல் திட்டம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் KN செல்வகுமாரினால் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் வெளிநாட்டு அமைப்புகளால் நிதியுதவி வழங்கப்படுகிறது. இவ்வாறு முதல் கட்டமாக 20 பேர் தெரிவு செய்யப்பட்டு இந்தியாவுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். அவர்கள் சிறப்பு செயல் திட்ட முகாம் ஒன்றில் பங்கேற்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் அங்கு அவர்களுக்கான செயற்கை அவயவங்கள் பொருத்தப்பட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இன்று சென்ற அந்த குழுவினர் எதிர்வரும் 9ஆம் தேதி நாடு திரும்ப உள்ளனர். கால் போடுறதுக்காகத்தான் இந்தியாவுக்கு போறோம். 50 பேருக்கு போறதாகத்தான் இந்த திட்டம் இருந்தது. அது பாஸ்போர்ட் எடுக்கிறது சரியான கஷ்டமான நிலையால 20 பேர் தான் பாஸ்போர்ட் இருந்தபடியா 20 பேரும் இந்தியாவுக்கு கால் போடுறதுக்காக இந்த டாக்டர் செல்வகுமார் அவற்றை அனுசரணையில நாங்கள் இந்தியாவுக்கு போறோம். வடக்கு கிழக்கு பகுதிகளில் நிறைய பேர் இருக்கணும். அப்ப அவைகள் எல்லாருமே இந்த திட்டமூடாக பயன்பெறணும்ன்றதான் நாங்கள் இதுல சொல்ல விரும்புகிறோம். வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற யுத்தத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செயற்கை அவயங்களை வழங்குறது தான் எங்களோட ப்ரொஜெக்ட் நோக்கம். இப்ப நாங்கள் இந்த ப்ரொஜெக்ட் ஆரம்ப கட்டமா 20 பேரை நாங்கள் இந்தியாவுக்கு கூட்டிட்டு போறோம். இந்தியாவில் IIT காந்தி நகர்ல கேம்ப் ஒன்று அரேஞ்ச் பண்ணப்படுது. அந்த கேம்ப்ல செயற்கை அவயவங்களை இலவசமா வழங்குவினோம். திருகோணமலை வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட உப்பூரல் கிராமத்தில் காட்டு யானைகளால் 2 வீடுகள் சேதமாக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட உட்பூரல் கிராமத்தில் இன்று அதிகாலை உட்புகுந்த காட்டு யானைகள் 2 வீடுகளை சேதமாக்கின. வீட்டில் இருந்த பயன் தரும் மரங்களையும் யானைகள் அழித்துள்ளன. வீட்டில் இருந்தோர் தெய்வாதீனமாக உயிர் தப்பிய நிலையில் வீட்டில் இருந்த அரிசி மூட்டைகளையும் யானைகள் உண்டன. காட்டு யானைகளால் பாதிக்கப்பட்ட தமக்கு அரசாங்கம் நஷ்டஈடு தருவதோடு யானை பாதுகாப்பு வேலி அமைத்து தர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என உப்பூரல் கிராம மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். காட்டு யானைகள் புகுந்து இந்த கிராமத்தில் வீடுகளை 2 வீடுகள் சேதப்படுத்தியிருக்கிறது. தென்னங்கன்றுகளையும் சேதப்படுத்துகின்றது. இது காலங்காலமா நடந்து வர ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று. இந்த கிராமம் வெறுகல் பிரதேசத்திலே மிகவும் வறுமைகள் வாழ்கின்ற மக்கள் வாழ்கின்ற ஒரு கிராமம். எனவே இதை உரிய அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு இந்த மக்களுக்கான ஒரு நிரந்தரமான தீர்வாக யானை வேலிகளை கட்டாயம் அமைத்து தர வேண்டும். எங்கட உப்பல் கிராமத்துக்குள்ள இரவு 2 மணி அளவில் யானை பூந்து 2 வீட்டையும் உடைச்சி போட்டு எங்கட கிராமத்துக்குள்ள கரண்ட் வேலி எதுவும் இல்லை. எங்கட கிராமம் கடுமையாக கஷ்டப்பட்ட கிராமம், கடுமையான வறுமை கோட்டுக்குள்ள உள்ளது.
அந்த இதில் எங்களோட 2 வீடுகளையும் உடைச்சி ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நபர் இருந்து அவரோட கால்லையும் சேதப்பட்டிருக்கு. ஆனால் அவங்களும் சிறுமி சின்ன சின்ன பிள்ளைகளும் வச்சிருக்காங்க. இதே போல் அவங்களுக்கு நடந்த மாதிரி எங்களுக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எங்களை பாதுகாக்கக்கூடிய இது அரசாங்கம் உங்களோட கையில தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு கரண்ட் வேலி மின்சாரம் அது அமைச்சு தருமாறு மிக தாழ்மையுடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கிளிநொச்சியில் பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களுக்கான வவுச்சர்ஸ் வழங்கப்படுகிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் வடக்கு மற்றும் தெற்கு வலிய பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களுக்கான வவுச்சர் வழங்கப்பட்டது. உதவி கொடுப்பனவில் உள்வாங்கப்படாத குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கான பாடசாலை புத்தகங்கள் மற்றும் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு 6000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்தது. அந்த திட்டத்தின் கீழ் கிளிநொச்சியில் வடக்கு மற்றும் தெற்கு வலிய பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களுக்கான வவுச்சர் வழங்கப்பட்டது. செய்திகள் தொடர்கின்றன. மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தினால் ஜனாதிபதியின் பணிப்புரையில் சர்வதேச மகளிர் தின நிகழ்வுகள் மிக வினைத்திறனுடைய வகையில் முன்னெடுக்கப்பட உள்ளன. மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தினால் ஜனாதிபதியின் பணிப்புரையில் சர்வதேச மகளிர் தின நிகழ்வுகள் மிக வினைத்திறன் உடைய வகையில் முன்னெடுக்கப்பட உள்ளன. மாவட்ட சம்மேளன பிரதிநிதிகளுக்கான தேசிய மகளிர் தின அங்குரார்ப்பண வார நிகழ்வு மாவட்ட உதவி மாவட்ட செயலாளர் எஸ் பிரணவன் தலைமையில் இன்று இடம்பெற்றது. பிரதம அதிதியாக மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜி முரளிதரன் கலந்து கொண்டார். மட்டக்களப்பு மாவட்ட பெண்கள் அபிவிருத்தி திட்ட உயர் அதிகாரிகள், பெண்கள் அமைப்பின் பிரதிநிதிகள், பயனாளிகள் என பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். அம்பாறை சாய்ந்தமருது பிரதேசத்தில் உணவகங்களை சுகாதார தரப்பினர் தொடர்ச்சியாக சோதனைக்கு உட்படுத்தி வருகின்றனர். அம்பாறை சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்குட்பட்ட கடற்கரை வீதியில் உள்ள உணவகங்கள் இன்று திடீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுடன் QR ஸ்டிக்கர்களும் ஒட்டப்பட்டன. சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் ஜே மதனின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலில் பொது சுகாதார பரிசோதகர் மற்றும் டெங்கு களத்தடுப்பு பணியாளர்கள், பல்நோக்கு அபிவிருத்தி உதவியாளர் ஆகியோர் பரிசோதனை நடவடிக்கைகளில் கலந்து கொண்டனர். மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற வகையில் உணவை கையாண்ட உணவக உரிமையாளர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டதுடன் அவ்வுணவகங்களில் கடமை புரியும் ஊழியர்கள் கட்டாயம் மருத்துவ சான்றிதழ் பெற்றுக் கொள்ள வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகரினால் அறிவுறுத்தப்பட்டது. பொதுமக்கள் உணவு கையாளும் நிறுவனங்களில் ஏற்படும் சுகாதார சீர்கேடுகளை உடனடியாக அறிவிப்பதற்கு வசதியாக QR ஸ்டிக்கரும் உணவகங்களில் ஒட்டப்பட்டமையால் பொதுமக்கள் தங்களது முறைப்பாடுகளை QR-ஐ ஸ்கேன் செய்வதன் மூலம் வழங்க முடியும். சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்துக்குட்பட்ட உணவகங்கள் மற்றும் நோன்பு கஞ்சி தயாரித்து விநியோகம் செய்யும் பள்ளி வாசல்கள் முதலானவை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. உணவகங்களில் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற முறையில் உணவை கையாண்ட 2 உணவக உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டதுடன் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற உணவு பண்டங்களை பறிமுதல் செய்து உணவு பண்டங்கள் அளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சம்பள விடயத்தில் அரசாங்கத்தின் உறுதிமொழிகளை நம்ப முடியாது என நிறைவுகாண் மருத்துவவியல் தொழில் வல்லுநர்கள் ஒன்றியம் தெரிவித்துள்ளது. சம்பள விடயத்தில் அரசாங்கத்தின் உறுதிமொழிகளை நம்ப முடியாமல் உள்ளதாக நிறைவுகாண் மருத்துவவியல் தொழில் வல்லுநர்கள் ஒன்றியத்தின் இணைப்பாளர் ரவி குமுதேஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். අපේ කතාව එක නෙවෙයි. රටේ රාජ්‍ය සේවකයන් සියලු දෙනාට මූලික වැටුප් වැඩිවීමක් වැඩි කරද්දී ඉල්ලන්නේ මේක විශ්වාස කරන්න පුළුවන් විදියට සාකච්ඡා කරන්න. அரச ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் வைத்தியத்துறை சார்ந்தோருக்கு மாத்திரம் மேலதிக கொடுப்பனவுகள் உள்ளிட்டவை நிறுத்தப்பட்டுள்ளன. அமைச்சர்களான நலிந்து ஜெயதிசவும் வசந்த் சமரசிங்கவும் ஏதும் அறியாத சிறு குழந்தைகளைப் போல நாடாளுமன்றத்தில் பேசுகிறார்கள். தொழிற்சங்கங்களுடனான சந்திப்பின் போது பிரச்சினையை தீர்ப்பதாக உறுதியளிக்கிறார்கள். தமக்கு நெருக்கமான தொழிற்சங்கங்களை அழைத்து அவர்களுடன் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு பிரச்சினைகள் எதுவும் இல்லாதது போல வெளிக்காட்ட முயற்சிக்கிறார்கள்.
உண்மையில் அரசு ஊழியர்களின் சம்பள விடயத்தில் அரசாங்கத்தின் உறுதிமொழிகளை நம்ப முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். அமைச்சர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். அரசியல் நோக்கம் கருதி செயற்படக்கூடாது. இதனை நாம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடமும் வலியுறுத்த விரும்புகின்றோம். අපේ කතාව ඒක නෙවෙයි. රටේ රාජ්‍ය සේවකයන් සියලු දෙනාට මූලික වැටුප් වැඩිවීමක් වැඩි කරද්දී யாழ்ப்பாணம் ஆழியவளை சிசி தோக்க வித்தியாலயத்தில் இன்று கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு ஆழியவளை சிசி தோக்க வித்தியாலயத்தில் இன்று கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் அதிபர் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டது. காலை 8 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை பாடசாலை சூழல் தூய்மைப்படுத்தப்பட்டது. இலங்கை ராணுவத்தின் 10வது விஜயபாகு படைப்பிரிவினால் உடைந்த கதிரை மேசைகள் என்பன பாவனைக்கு உகந்த வகையில் மறுசீரமைக்கப்பட்டு மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டது. இதில் ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் மருதங்கணி 10வது விஜயபாகு படையணி ராணுவத்தினர் என பங்கேற்றிருந்தனர். திருகோணமலை கிண்ணியா உப்பாறு பகுதியில் ஆயுதங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து அகழ்வு நடவடிக்கை நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டது. திருகோணமலை கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உப்பாறு பகுதியில் ஆயுதங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து அவ்விடத்தை தோண்டும் பணிகள் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டது. திருகோணமலை குற்ற விசாரணை புலனாய்வு பணியகம் மற்றும் கொழும்பு குற்ற விசாரணை புலனாய்வு பிரிவும் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. கிண்ணியா போலீஸ் ஊடக நீதிவான் மன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வழக்கின் பிரகாரம் நீதிவான் கே ஜீவராணியினால் நிலத்தை அகழ்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டது. இப்பகுதியில் 1990ஆம் ஆண்டு கால பகுதியில் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த பகுதி என தெரிய வருவதோடு பொதுமக்களின் குடியிருப்பு பிரதேசமாகவும் காணப்பட்டது. யுத்த சூழ்நிலை உக்கிரமடைந்த போது 1990ஆம் ஆண்டு இப்பகுதியிலிருந்து மக்கள் வெளியேறியிருந்தனர். மீண்டும் 2011ஆம் ஆண்டு பொதுமக்கள் மீள்குடியேறி இன்று வரை அந்த பிரதேசத்தில் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பணியக பிரிவுக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களை அடுத்து அகழ்வு பணிகள் இடம்பெற்றன. அகழ்வு பணியில் ஆயுதங்கள் எவையும் மீட்கப்படாத நிலையில் அகழ்வு நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டன. மட்டக்களப்பு பட்டிருப்பு வலயக்கல்வி பணிமனைக்குட்பட்ட மண்டூர் 37 நவகிரி வித்தியாலயத்தில் பரிசளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. மட்டக்களப்பு பட்டிருப்பு வலயக்கல்வி பணிமனைக்குட்பட்ட மண்டூர் 37 நவகிரி வித்தியாலயத்தில் பரிசளிப்பு விழா மற்றும் புதிய நிர்வாக கட்டடம் திறப்பு விழா என்பன இன்று வித்தியாலய அதிபர் எஸ் பாஸ்கரன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. வலய கல்வி பணிப்பாளரினால் பாடசாலையில் புதிய நிர்வாக கட்டடம் திறந்து வைக்கப்பட்டு பாடசாலை மற்றும் கிராமத்தின் வரலாற்றை கூறும் பாலையூற்று எனும் நூலும் வெளியிட்டு வைக்கப்பட்டது. கல்வியில் சாதனை படைத்த மாணவர்களும் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். பிரதம அதிதியாக வலய கல்வி பணிப்பாளர் சிவானந்தம் ஸ்ரீதரன் கலந்து கொண்டார். சிறப்பு அதிதிகளாக மட்டக்களப்பு திருகோணமலை காணி சீர்திருத்த ஆணையாளர் என் விமல்ராஜ், கோட்டக்கல்வி பணிப்பாளர் டி அருள்ராஜா, பாடசாலை மேம்பாட்டு இணைப்பாளர் கே மதிசூதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அம்பாறையில் சீரற்ற வானிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்கப்பட்டது. சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அம்பாறை மாவட்டத்தில் ஹிட ஓயா பிரதேசத்திற்கு கடற்படையின் அனர்த்த நிவாரண குழு ஒன்றினை அனுப்பி வைப்பதற்கு நேற்று கடற்படையினரால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதற்கமைய அம்பாறையின் ஹிட ஓயா பகுதியில் உள்ள லாகுகல நீலகிரி ராஜமகா விகாரையின் நுழைவாயில் கனமழை காரணமாக வெள்ளத்தில் மூழ்கியதால் கடற்படை அனர்த்த நிவாரண குழு ஒன்று நிறுத்தப்பட்டதுடன் இலங்கை இராணுவம், விமானப்படை இலங்கை போலீஸ் மற்றும் அனர்த்த மேலாண்மை மையமும் இப்பகுதியில் அனர்த்த நிவாரண நடவடிக்கைகளுக்கு பங்களித்தன. அதன்படி கடற்படை மற்ற அனர்த்த நிவாரண குழுக்களுடன் இணைந்து அம்பாறை ஹெட ஓயா பகுதியில் உள்ள லாகுகல நீலகிரி ராஜமகா விகாரையில் புனித நினைவு சின்னங்களை பிரதிஷ்டை செய்யும் புனித விழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு அத்தியாவசிய போக்குவரத்து வசதிகளை வழங்குதல், வெள்ளத்தை எதிர்கொள்ளும் போது கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் பாதுகாப்பான பயணத்தை எளிதாக்குதல்,
மற்றும் அப்பகுதி மக்கள் தங்கள் அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ள தேவையான போக்குவரத்து வசதிகளை வழங்குதல் உள்ளிட்ட அனர்த்த நிவாரண நடவடிக்கைகளுக்கு கடற்படையினர் பங்களித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. போதகர் ஜெரோமின் வெளிநாட்டு பயண தடை நீக்கப்பட்டுள்ளது. போதகர் ஜெரோம் பெர்னாண்டோ மீது விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயண தடை நீக்கப்பட்டுள்ளது. அவருக்கு எதிரான வழக்கு இன்று கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. மத நல்லிணக்கத்திற்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் போதகர் ஜெரோம் பெர்னாண்டோவுக்கு நீதிமன்றம் முன்னர் வெளிநாட்டு பயண தடை விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட அரிசி ஆலை உரிமையாளருக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. அரச காப்புறுதி நிறுவனமான இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனத்தினால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட அரிசி ஆலை உரிமையாளருக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. சுன்னாகம் பகுதியில் உள்ள அரிசி ஆலை ஒன்றில் 30 விவசாயிகளின் நெல் களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தது. கடந்த டிசம்பர் மாதம் களஞ்சிய சாலைக்குள் வெள்ளம் உட்புகுந்ததனால் இந்த நெல் மூடைகள் அழிவடைந்திருந்தன. இந்த நிலையில் இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபன சங்கானை கிளையில் குறித்த நபர் ஏற்கனவே 44,000 ரூபாவை வருடாந்த காப்புறுதி தொகையாக செலுத்திய நிலையில் 17,09,000 ரூபாவை காப்புறுதி கூட்டுத்தாபனத்தின் வடபிராந்திய பொது காப்புறுதி முகாமையாளர் அஜித் குமார் வழங்கி வைத்தார். இதன்போது சங்கானை கிளை முகாமையாளர் மற்றும் உத்தியோகத்தர்கள் இணைந்து கொண்டனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தேகத்தில் கைதான 4 மூவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தேகத்தில் கைதான 4 ஒருவர் 1 லட்சம் ரூபாய் பணியில் விடுவிக்கப்பட்டதுடன் மூவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட 4 புதுக்குடியிருப்பு போலீசாரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டனர். புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி MP.R. ஹேரத் தலைமையிலான போலீசார் அதிரடியாக களமிறங்கி 4 கைது செய்ததுடன் கசிப்பு உற்பத்தி நிலையங்களில் 22 பெறலும் கோடாக்கு பயன்படுத்தும் சுருள் கோடா என்பவற்றையும் கைப்பற்றியிருந்தனர். மன்னாங்கண்டல் 10ஆம் வட்டாரம் தோவிபுரம் சுதந்திரபுரம் உடையார்கட்டு வெள்ளப்பள்ளம் போன்ற பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்ட தேடுதலில் இவ்வாறு 4 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். சந்தேக நபர்களை நேற்றைய தினம் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது கசிப்பு உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைதான ஒருவர் 1 லட்சம் ரூபாய் பணியில் விடுவிக்கப்பட்டதுடன் ஏனைய மூவரும் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நெல்லியடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வள்ளிவெளி பகுதியில் பெண் ஒருவரிடம் தங்கச்சங்கிலி அபகரிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இன்று காலை உயர் ரக மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் பெண்ணின் தங்க நகையை அபகரித்து சென்றனர். இந்த சம்பவம் தொடர்பில் சாவகச்சேரி பகுதியில் மோட்டார் சைக்கிள் மற்றும் நகையுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மற்ற நபரை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். காங்கிரசுத்துறை பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் கைதான சந்தேக நபரை நாளை பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புலனறுவை புலஸ்திபுர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தம்பால பிரதேசத்தில் மான் இறைச்சி மற்றும் உள்நாட்டு துப்பாக்கியுடன் இளைஞர் ஒருவர் புலஸ்திபுர போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். புலஸ்திபுர போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சந்தேகத்திற்கிடமான முறையில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் புலனறுவை தம்பால பிரதேசத்தில் வசிக்கும் 18 வயதுடையவர் ஆவார். சந்தேக நபரிடமிருந்து 9 கிலோ 600 கிராம் மான் இறைச்சி, உள்நாட்டு துப்பாக்கி ஒன்று மற்றும் மோட்டார் சைக்கிள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை புலஸ்திபுர போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு சந்தரியான் ஆச்சிரமத்தினால் பதுளை மாவட்டத்தில் உதவி வழங்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு சந்தரியான் ஆச்சிரமத்தினால் பதுளை மாவட்ட பாடசாலைகளுக்கு உதவி வழங்கப்பட்டுள்ளது. பதுளை, பண்டாரவளை, கோஸ்கந்த பகுதியில் உள்ள ஸ்ரீ கணேசா தமிழ் மகா வித்தியாலயத்திற்கு 1,50,000 ரூபாய் பெறுமதியான கருங்கல்லில் வடிவமைக்கப்பட்ட பிள்ளையார் மற்றும் எலி என்பன வழங்கப்பட்டன. வெளிமடை ஓர்விக் பகுதியில் உள்ள சரஸ்வதி தமிழ் வித்தியாலயத்தில் கல்வி கற்கின்ற 160 மாணவர்களுக்கு 1,50,000 ரூபாய் பெறுமதியான கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளதுடன் பாடசாலையின் அடிப்படை தேவைகளுக்காக 1,00,000 ரூபாய் நிதியும் அதிபரிடம் கையளிக்கப்பட்டது. பதுளை ஏட்டாம்பிட்டிய 2ஆம் பிரிவில் அமைந்துள்ள வள்ளி தெய்வானை சுமீத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் கோரிக்கைக்கு அமைவாக பயன்பாடற்று பழுவடைந்த நிலையில் காணப்பட்ட தேரை திருத்தி வழங்குவதற்காக சந்ததியான் ஆச்சிர முதல்வர் சாதனை தமிழன் மோகனதாஸ் சுவாமிகள் நேரடியாக சென்று பார்வையிட்டார். இந்த உதவி திட்டங்களையும் ஆச்சிரம முதல்வர் தொண்டர்கள் நேரடியாக சென்று வழங்கி வைத்தனர். யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரிக்கும் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரிக்கும் இடையிலான பொன் அணிகளின் போர் நாளை ஆரம்பமாக உள்ளது. யாழ்ப்பாணம் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரிக்கும் வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண கல்லூரிக்கும் இடையிலான 108வது பொன் அணிகளின் போர் என்று அழைக்கப்படும் மாபெரும் கிரிக்கெட் போட்டித் தொடர் நாளை ஆரம்பமாக உள்ளது. சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி 175வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் இவ்வேளையில் பொன் அணிகளின் போர் வரலாற்றில் முதன்முறையாக 3 நாட்கள் சென்ட் பேட்ரிக்ஸ் கல்லூரி மைதானத்தில் இடம்பெறவுள்ளது. இத்துடன் டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.